தாங்கள் எனவே முதலாவது வந்து நாங்கள் பிரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்ப அதுல முக்கியம் வந்து நாங்கள் we are purifying our heart என்றால் சுத்த இருதயம் என்று சொன்னால் அந்த பியோர் ஒரேஞ்ச் ஜூஸ் என்று சொன்னால் அது 100% ஒரேஞ்ச் ஜூஸ், அங்கே வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாதிரி எங்களுடைய இருதயமும் சுத்தம் என்று சொன்னால் 100% ஆண்டவருக்கு மகிமை கொண்டாடுறதான் உள்ளத்தின் வாஞ்சியா இருக்கும். இப்போ இயேசுவுக்கு அப்படித்தான் இருந்தது. நாங்கள் பல வேளைகளில் உலக ஆசைகள் பாரங்கள் அதுகள் எல்லாம் வந்து உள்ளத்தை அசுத்தப்படுத்துது. அப்போ நாங்கள் இப்போ இந்த வேளையில் நாங்கள் ஒரு நிமிடம் 2 நிமிடம் எடுத்து எங்களோட உள்ளங்களில் இந்த நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார், உயிரை தந்திருக்கிறார். இந்த நாளின் முடிவில் எந்த வார்த்தைகள் எந்த செய்கைகள் இதுகளை பார்த்து சனம் வந்து கடவுளை துதிக்கணும். எங்கட உள்ளத்திலையும் அப்பா, அவர் எங்கட அப்பா, அப்பாண்ட நாமம் பரிசுத்தப்படணும், அப்பாவோட உறவுல நான் வளரணும். அப்படி எங்கட உள்ளங்கள் அவ்வளவு ஏங்கி தவிக்காததுக்கு காரணம் அவரை நாங்க இன்னும் அறியல, அவற்ற அன்பை வந்து பருகினது பத்தால். அதுக்கு எங்களை இப்போ ஒப்பு கொடுப்போம். ஒரு 1 minute எல்லாரும் வில் டூ அ கிளீன் அப். எங்களோட ஹார்ட்ல வில் ரிமைண்ட் அவர் செல்ஸ். சரி, ஷர்லி ஒரு ப்ரேயர் சொல்றீங்களா? டு பியூரிஃபை அவர் ஹார்ட்ஸ் அண்ட் எங்களுடைய இருதயம் அவருடைய மகிமையை இந்த நாளில் வாஞ்சிக்கணும். Shirley, can you pray? Did I lose you? What happened? Shirley, ஒரு கஜபிக்கிறீங்களா? All right, let's see what is happening. Okay, Shirley, unmute பண்ணிட்டு, can you pray for the first prayer to purify our heart? சரி, ஷர்லி இல்லைன்னா பத்மாக்கா ப்ரே பண்ணுங்க அதுக்கு. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை உம்மை தேடி வந்து உமது பாதத்தில் இருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீங்கப்பா.
அப்பா பிதாவே, இந்த வேளையில் முதலாவது எங்கள் இருதயத்தை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தை வேண்டி நிற்கிறோம் ராஜா. நாங்கள் எல்லாரும் பாவிகள் அப்பா. அப்பா ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். உமக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த மலையும் எந்த திரையும் இல்லாதபடி தகப்பனே நீர் அதை விலக்கி அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மை மனதார ஆண்டவரே மாசற்றவர்களாய் நின்று துதிக்க எங்களுக்கு ஆண்டவரே வல்லமை தாரும், வழி தாரும் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மகிமை என்றும் என்றென்றைக்கும் உமக்கு மட்டும் தான் ராஜா. அப்பா நாங்கள் கட்டளைகளை மீறி இருக்கிறோம் ராஜா, போதனைகளை மீறி இருக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் சுய இச்சையால் பாவங்களுக்குள் விழுந்து போயிருக்கிறோம் ராஜா. சேத்துக்குள் இருந்த எங்களை மீட்டெடுத்த தெய்வமே அப்பா, மீண்டும் எங்கள் மீது ஒரு இரக்கம் காட்ட வேண்டுமாய், உமக்கு தகுதியாய் உமக்கு முன்னால் நிற்க உம்மை ஆண்டவரே நாங்கள் துதிக்க பாட அப்பா ஜெபிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை தர வேண்டும் ராஜா. அப்பா உமக்கு சித்தமில்லாத காரியங்களை நாங்கள் நினைக்காமலும் செய்யாமலும் ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத இடத்துக்கு போகாமலும் அப்பா எந்த விதத்திலும் சித்தமற்றவர்களை கேட்காமலும் எங்களுக்கு வல்லமை தாரும் ராஜா. எங்களோடு எப்போதும் கூட இருக்கும் ஆவியானவரே நீர் எங்கள் கரம் பற்றி தகப்பனே அப்படியான காரியங்களில் நாங்கள் இறங்கும் போது எங்களை நீர் ஆண்டவரை பாதுகாத்து தாரும். இந்த வேளையை ஆசீர்வதித்து தாரும், பரிசுத்தப்படுத்தி தாரும். உமக்குகந்த சுகந்த வாசனையாய் அப்பா நாங்கள் நினைப்பதும் சிந்திப்பதும் பேசுவதும் கேட்பதும் பார்ப்பதும் எல்லாம் உமக்குகந்ததாய் இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எங்களோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதித்து தாரும் ராஜா. ஆண்டவரை எந்த சத்துருவும் எந்த சாத்தானும் அதை மாற்றி விடாதபடி எங்களுக்கு காவல் வைத்து தாரும் ராஜா. எங்களை இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளும் அப்பா. அப்பா உலகமோ படுமோசமாய் போய்கொண்டிருக்கிறது, இருந்தாலும் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர், போதுமானவராய் இருக்கிறீர். நீரே தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற தெய்வமாய் இருக்கிறீர், எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறீர். அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆண்டவரை அறியும் அறிவை தந்திருக்கிறீர். நீர் இழுத்துக் கொள்ளாவிட்டால் யாரும் உமக்கு உம்மிடம் வர முடியாது என்று வார்த்தை சொல்லுகிறது. உமது கருணையும் கிருபையும் இல்லை என்றால் நாங்கள் ஆண்டவரே உம்மிடம் வந்திருக்க முடியாது. அப்படியான சிலாக்கியங்களை எங்களுக்கு தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தாயின் கற்பத்தில் பேர் சொல்லி அழைத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர் அப்பா. பரலோகம் பரிசுத்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. எல்லாரும் ஐக்கியமாய் ஒற்றுமையாய் ஆண்டவரே உம்மை துதித்து கொண்டிருப்பது போல இந்த சிறு கூட்டமாய் இருந்தாலும் எந்த பிளவுகளும் இல்லாமல் பரிசுத்தப்பட்டவர்களாய் உம்மை துதிக்க எங்களை தகுதியாக்கி தாரும். இந்த வேளையை தகுதியாக்கி தாரும், செய்யும் காரியத்தை தகுதிப்படுத்தி தாரும், சுத்திகரியும் ராஜா. எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இரண்டாவது கீக்கு போவோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவட்ட ராஜ்யம் இந்த பூமியில வரணுமா இருந்து அவட்ட சித்தம் நாங்கள் செய்யணும், எங்களோட குடும்பத்துல செய்யப்படணும், எங்களோட வேலை ஸ்தலங்கள்ல செய்யப்படணும், சபையில செய்யப்படணும், சமுதாயத்துல செய்யப்படணும். நாங்கள் தான் அவற்ற சிட்டிசன்ஸ். நாங்கள் அவற்ற சித்தத்தை செய்யும் பொழுதுதான், மற்றவர்களை செய்யும்படி நாங்கள் உற்சாகப்படுத்தும் பொழுதுதான் அவற்ற ராஜ்யம் வரப்போகுது. அப்ப இதுதான் மிகவும் முக்கியமான காரியம். என்ன கடைசி நாள்ல இதுதான் தியானிக்க போகுது. எந்த சித்தம் செய்தியா, ஊழியம் செய்தியான்னு கேட்க போற இல்லை. நாங்க சொல்லுவோம் அது செய்தோம் இது செய்தோம் இல்லை. என் பிதாவின் சித்தத்தை செய்தவனே அல்லாமல் வேறொருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆனா அவர் பொறுமையோட இருக்கிறார். அங்க சாந்தன் என்ன மாதிரி பொறுமையோட இருந்த மாதிரி அல்லது நாங்கள் அவர் பொறுமையோட இருக்கிறார். ஆனா he will settle scores. நாங்கள் அவர் தந்த வாழ்க்கைய எங்களுக்காக உலகத்துக்காக நாங்க பாவிச்சுட்டு இருந்தா கணக்கு கேட்கும் ஒரு நாள் வரும். அப்ப இந்த நேரத்துல this is the most important. நான் சொல்றேன், forward with Jesus and write down 10 things. இந்த நாள்ல நீங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க. அதுல சில வேளையில பொறுப்புகள் இருக்கும். பொறுப்பை செய்கிறாண்டாலுமே கடவுள்கிட்ட கேட்கலாம், கடவுளே இந்த மீட்டிங்கை நான் அட்டென்ட் பண்ணும் பொழுது வாட் இஸ் யுவர் வில்,
அதுக்கு பிறகு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கு. இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும் என்று நீர் விரும்புகிறேன். அண்ட் அதுக்கு பிறகு ஓகே நானும் கணவனும் மனைவியும் ஷாப்பிங் போறோம். ஆண்டவரே ஷாப்பிங் போற நேரம் உம்முடைய சித்தம் என்ன? யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். இந்த மாதிரி நாங்கள் அவர்கிட்ட கேட்டமா இருந்தா சரி சில வேளையில அவர்கிட்ட சித்தம் எப்படி தெரியும்னா ஆவியானவரும் வார்த்தையும் அதை வெளிப்படுத்துவேன். நம்ம ஆவியானவர் வார்த்தை கூட ஓகே இந்த மீட்டிங்ல ஓகே நீ நீ வந்து you must submit to authorities. You struggle with that. அல்லது you talk too much, right? Just be quiet in this meeting, right? Trust me and go. அல்லது அந்த ஷாப்பிங் போற நேரம் you have a tendency to spend too much time in shopping. சரி நீ போனியா எடுத்தியா வா 30 minutesல முடி. He will speak like that. And then இப்போ நாங்க ஒருக்கா அப்படி போய் நீங்கள் ஒன்றில் மென்டலி ரெக்கார்ட் பண்ணலாம் பட் ப்ரிஃபரபிளி உங்களோட ஃபோனில் வந்து உங்கள் நோட் பேட் எல்லாம் இருக்குது அதில் போட்டிங்களா இருந்தால் அது உங்களோடையே இருக்கும் கிடக்கிட நீங்கள் மறந்தாலும் நாங்கள் சொல்லையில் பிறகு இதை வந்து ஒரு வி டோன்ட் டர்ன் திஸ் இன் டு அ லோ அவர் ஒரு 10 தாரைக்கு ஒரு பிளானை தாரேன் அதன்படி நாங்கள் போகிறோம் ஆனால் போகிற நேரத்தில் ஆவியானவர் எங்களோட வாரார் சில வேளையில் வந்து அவர் 10ஓட இன்னும் 2 கூட்டுவார் இல்லை இதையும் செய்யன்னு சில வேளையில அவர் எங்களுக்கு பெர்மிஷனை தருவார் இட்ஸ் ஓகே நீ இது செய்யாட்டி பரவாயில்ல ஆனால் இப்போ நீ யூ மஸ்ட் டூ தி அதர் திங் ஸோ வி பிளான் தென் வி ஆர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் வி ஆர் லெட் பை த ஸ்பிரிட் நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் இது ஒரு 5 minutes எடுத்தாலும் வி வில் டூ திஸ் அண்ட் ட்ரை டு ரைட் தட் 10 things டவுன்.
ஒரு 1 minute. The easiest way வந்து you walk forward with Jesus. இன்றைக்கு இப்போ முதல்ல என்ன செய்யணும், பிறகு என்ன செய்யணும், இதில் ஃப்ரீ டைம் இருக்குது. நான் எல்லாம் சில வேளையில் சில காரியங்கள், இப்போ இன்றைக்கு நான் எழுதினது எக்ஸசைஸ் அண்ட் வாக், அது எனக்கு லோ ப்ரையாரிட்டி. ஆனால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? டாக்டர்கிட்ட போனால் கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வெயிட் ever in my life. இந்த COVID-19 வீட்டிலேருந்து சாப்பிட்டு. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஐ எக்ஸசைஸ். எனக்கு ஒரு ஷோல்டர் பெயினுக்கும் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணணும், வாக் போகணும். இப்போ அதை இப்படி இருந்த நேரத்தில் ரிமைண்டட் இல்லைன்னா அது லோ ப்ரையாரிட்டி அப்படியே போயிடும். ஏன்னா டைம் இருக்குது, யூ கேன் டூ இட். ஸோ இப்போ நாங்கள் can I ask Dushyant to say a prayer that we would actually pursue his will. Now that he has revealed his will, we will pursue his will and not get distracted. Dushanti, are you there or are you at work? Yeah. Say a prayer. Yeah. Okay. அன்பான ஆண்டவரே சுவாமி, இந்த நேரத்துக்காண்டி நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த கொஞ்ச நேரம் சுவாமி நாங்கள் உங்களோட பாதத்தில் இருந்து கத்தாவே, இனி இந்த ரெஸ்ட் ஆஃப் த டே நாங்கள் என்ன செய்ய வேணும் என்பதை பற்றி கத்தாவே நாங்கள் உங்களோடு நாங்கள் கதைத்து நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தி அதை சரியான முறையில் செய்யறதுக்கு நீர் எங்களுக்கு ஒரு தருணம் தந்தபடியாலும் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுவாமி, நான் ஸ்பெஷலி நான் கத்தாவே சிலவள்ள இந்த இம்பார்ட்டன்டான திங்ஸுக்கு மாத்திரம் நான் மட்டும் நான் கேட்டிருக்கிறேன் சுவாமி. ஆனால் அந்த ஒவ்வொரு சின்ன விஷயம் என்றாலும் ஒவ்வொரு காரியத்தையும் உம்மோட நான் கேட்டு நாங்கள் சில வேளையில நாங்கள் நடக்கிறேன். நான் அப்படி நடக்க இல்லை சுவாமி. ஆண்டவரே, அப்படி யோசிக்கிறது தான். ஆனா அந்தந்த நேரம் அப்படியே மறந்து போயிருக்கிறோம் சுவாமி. இயேசுவே, இந்த நேரத்துல கத்தாவே நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை நாங்கள் செய்யறதுக்கும் தொடர்ந்து அதை செய்யறதுக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை செய்யறதுக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் இம்பார்ட்டன்ட் நாங்க நினைக்கிற விஷயமானாலும் எத்தனையோ சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் இல்லை என்று யோசிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய சித்தம் என்னதென்று நாங்கள் அறிந்து சுவாமி உங்கள்கிட்ட கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே இயேசுவே, இந்த நேரத்துல சுவாமி எங்களுக்கு எத்தனையோ தரம் எங்களுக்கு நீங்கள் நினைப்பூட்டி தந்திருக்கிறீங்க கத்தாவே. உங்களுடைய பரலோக கத்தாவே என்று கூப்பிடுறதால ஒன்றும் நடக்க போறது இல்லை சுவாமி. உங்களுடைய சித்தம் செய்தால் மாத்திரம்தான் நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும் கத்தாவே. அது சுவாமி நாங்கள் அந்த சித்தமும் சுவாமி இருந்துட்டு ஒவ்வொரு சில விஷயங்களுக்கு மாத்திரம் சித்தம் செய்துட்டு மற்ற விஷயங்களை நாங்க நினைச்ச மாதிரி நடந்திருக்கிறோம் சுவாமி. அது எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீங்க மன்னியுங்க கத்தாவே. ஆண்டவரே, நீ தான் கத்தாவே இன்றையிலிருந்து நாங்கள் சில பேர் நாங்கள் புது தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கும் கத்தாவே. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இனிமேல் ஒவ்வொரு சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் எங்களோட டீல் பண்ற எங்களோட உங்களுடைய விஷயங்களை பற்றி கதைச்சு ஆலோசிச்சு நாங்கள் டீல் பண்ற ஒவ்வொரு ஆட்களும் சுவாமி நாங்கள் ஒரு ஃபேமிலியை நாங்கள் தனிப்பட்ட முறையாயும் ஃபேமிலியாயும் எங்களோட ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி எங்களோட கம்யூனிட்டிலையும் கத்தாவே முழு ஒவ்வொரு பிரதேசங்களையும் இருக்கிற எல்லா உங்களோட பிள்ளைகளும் சுவாமி இயேசுவே உங்களுடைய சித்தப்படி மாத்திரம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே,
இந்த நாள் எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இப்ப ஈவினிங்கா இருந்தாலும் இனி மிச்சம் இந்த ரெஸ்ட் ஆஃப் த டே நாங்க செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் நான் உமது கருத்துல ஒப்படைக்கிறேன் சுவாமி. நீங்க தான் அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தாவே எங்களோட கூட இருந்து உங்களுடைய சித்தம் செய்ய உதவி செய்யுங்க. மற்ற இந்த இந்த ஜெபத்துல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவர்களும் சுவாமி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே ஒரே தகப்பன் பிள்ளைகளாய் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சித்தம் உங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய சித்தம் செய்ய உங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. பரலோகத்துல சுவாமி அத்தனை ஆயிரம் ஆயிரம் 10,000s and 10,000s of angels சுவாமி ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்து கர்த்தாவே எப்போதும் சுவாமி நீர் பரிசுத்தர் பரிசுத்தரன்னு துதித்து கொண்டு சுவாமி ஒவ்வொரு விஷயமும் கர்த்தாவே பரலோகத்துல உங்களுடைய சித்தம் நடைபெறது போல சுவாமி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரிலையும் கர்த்தாவே உங்களுடைய சித்தம் நிறைவேறங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே இதுக்கு எங்களுக்கு உங்களுடைய பெலன் தேவை சுவாமி, உங்களுடைய கிருபை தேவை கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் மறக்கிற நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு நினைப்பூட்டி தாங்க சுவாமி. இயேசுவே அவ்வளவு ஒரு க்ளோஸ் கம்யூனியன் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க உங்களோட வைத்துக் கொள்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே நாங்க உங்களுடைய சித்தம் செய்யறதுல சுவாமி நாங்க சில நேரங்கள்ல எங்களுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாத சில விஷயங்கள் தச்சமயம் நடந்தாலும் கர்த்தாவே அவை எல்லாவற்றையும் எல்லாம் உங்களுடைய கருத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் சந்தோஷமாய் நாங்கள் எல்லா காரியங்களையும் நாங்கள் நடக்கவும் சுவாமி எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே ஏனென்றால் சுவாமி எங்களுக்கு தெரியும் லார்ட் everything Lord, all things work together Lord for good, work together for good Lord to them that love you Lord அதால சுவாமி எங்களுக்கு நாங்க எங்களோட ஜட்மெண்ட்ல சிலதுல எங்களுக்கு பிடிக்காட்டியும் சுவாமி அது ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களோட சித்தம் மாத்திரம் நிறைவேற வேணும் கர்த்தாவே. ஏனென்றால் அதுதான் கடைசியில அதுதான் எங்களுக்கு அந்த பெஸ்டாயும் அதுதான் நீங்கள் விரும்புறதாயும் அதுதான் உண்மையாவே எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அதுதான் உங்களோட ஒரு பெஸ்டான எங்களுக்கு செய்யற காரியமா இருக்க போகுது சுவாமி. அதனால நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைத்து நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான ஞாபக சக்தியையும் அந்தந்த நேரம் மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களோட கேட்டு உங்களோட சித்தப்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களோட கருத்துல ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you துஷ்யந்தி. நாங்கள் ஆண்டவருடைய சித்தம் செய்யும் பொழுது அவட்ட ராட்சியம் எங்களோட வாழ்க்கையில இறங்கும். பிறகு இப்ப எங்களோட வீட்டுல நான் நடுகன்னு சொல்றது எங்களோட பை த கிரேஸ் ஆஃப் காட் ஹவுஸ் இஸ் அ லிட்டில் ஹெவன். ஏன்னா பேசிக்கலி நாங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ லீடர் ஐ எம் சேயிங் லார்ட் ஐ வாண்ட் டு டு யுவர் வில். தென் ரஞ்சி, தென் வீட்டை இருக்கிற பிள்ளைகள் அதை எல்லாருக்கும் அதை பழக்கிட்டோம். அதால there's so much peace, so much fruitfulness. வீட்டை யாரும் வந்தா they can sense the presence. அப்ப நாங்களும் பார்ப்போம் இப்படி நாங்க அவட்ட சித்தத்தை நாங்க பின்தொடரேக்க அவட்ட கிருபங்களை பின்தொடர். And we will see that. So much so we will desire the will of God for others. நாங்க மாத்திரம் செய்வதில்லை, எங்களோட ஸ்பௌசஸ் எங்களோட பிள்ளைகள் அதை நாங்க கண்ட்ரோல் பண்ண இயலாது. பட் நாங்கள் we can encourage them. இந்த ஜெபத்தை அவையிட்ட கேட்க சொல்லி கொடுத்தீங்களே slowly they will understand. Then that's the best. நானும் அவர் சித்தம் செய்து மனைவியும் செய்து கணவனும் செய்து பிள்ளைகளும் செய்து வீட்டை இருக்கிறவன் எல்லாம் செய்தால் கிருபை தொடரும். கிருபை தொடரேக்கு எத்தனையோ தொடரும். சமாதானம் தொடரும், சந்தோஷம் தொடரும். ஸோ கீப் இன் மைண்ட் ராஜ்யம் எந்த வாழ்க்கையில மாத்திரமல்ல, என்ன சுற்றி வேற இருக்கிற எல்லாற்ற வாழ்க்கையிலையும் வரணும். அதுக்காகவும் தாங்கள் ஜபிக்கலாம். அடுத்ததுக்கு போவோம். பாஸ் ஆன் யுவர் பர்டன்ஸ். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஏன்னா எங்களோட உள்ளத்துல பாரங்கள் இருக்கலாம், இருக்கும். ஏன்னா பொறுப்புகள் இருக்குது. நாங்கள் சில வேளையில ஏக்கங்கள் இருக்கும், பயங்கள் இருக்கும். ரைட், அதுல அவர் பிழை சொல்லிடுறார். அவர் சொல்றது அந்த ஆட்சி மாதிரி தலையில வச்சு கொண்டு அதை நடக்காது. இயேசுண்ட வண்டியில் ரக்கி வச்சு போட்டு
உனக்கு இருக்க வேண்டிய பாரம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய மகிமையும் அவருடைய சித்தத்தை செய்ததும். அதுவும் அவர் சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு. அதை செய்யறது மாத்திரமில்லை, அப்பா உமக்கு நல்ல பேர் வரணும் இந்த நாள்ல நான் செய்கிற காரியங்களுக்கு கூடாக. அந்த ஒரு சிந்தனை அதுல இருந்து தான் நாங்க சந்தோஷத்தை காணணும். அப்ப இப்ப என்ன செய்வோம்னா, எங்களுக்கு எத்தனையோ ப்ரையாரிட்டிஸ். எனக்கு இன்றைக்கு இப்போ டீச்சிங் இருக்குது, ரைட்? பிள்ளைகள் விஷயங்கள், வேற விஷயங்கள் எங்களோட மனதில். அப்போ அதை நாங்கள் இந்த நேரத்தில் அதில் யோசிங்கோ. அந்த இயேசு வந்து சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். அவர் வந்து சொல்லல சும்மா சுமையை தந்து போட்டு போங்க இல்லை, எந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த சுமை சிம்பிள். கடவுளுக்கு மகிமை, அப்பாவுக்கு மகிமை, அவருடைய சித்தம். உங்களோட இதுகளை ஆனா நீங்க வண்டியில இறக்கி வச்சுட்டு திருப்பி தூக்கி தலையில வைக்காதீங்க. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கற்பதற்கு முன்னே அவருக்கு தெரியும். இப்ப நான் சொன்னா பிறகு எங்களோட ஜபத்தை நாங்க நம்போம். இப்போ அதான் எங்களோட பிரச்சனை. சில ஏன் இந்த கிளவி மாதிரி திருப்பி தூக்கி தலையில வைக்கிற மாதிரி இருந்தா விசுவாசத்தோட ஜபிக்கிற இல்லை. ப்ரேயிங் இருக்கு, ப்ரேயிங் த்ரூ இருக்குது. when you pray through, அது அங்க வெட்ட போட்டு என்னட்ட இல்லை, அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நிச்சயம் உள்ளத்துல வேற. ஸோ வில் டேக் அ ஃபியூ மினிட்ஸ். உங்களுக்கு என்னென்ன பாரங்கள் இருக்குதோ ஆண்டவரே அதை நான் உமட்ட தாரேன். எந்த மனதில் வேற ஒன்றும் இருக்கப்படாது. உம்மோட மகிமை, உம்மோட சித்தம். ஆனால் எனக்கு பிள்ளைய குறித்து இந்த பயம் இருக்குது. ஐயோ நேற்றேன் அப்படி செய்தனே, அதால் இப்படி நடந்துட்டதே, இந்த இயக்கங்கள் இருக்குது. இல்லை இந்த பிள்ளைகள் வந்து இப்படி இருக்குதுகளே, புருஷன் கிட்ட வருவாரோ, ஏன் இப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறார். எல்லாம் ஆண்டவரே கொடுத்துட்டு அண்ட் ட்ரஸ்ட். உங்களோட ஜபத்தை அவர் கேட்கிறார். and he will take care of it. And okay, we'll do this for 2-3 minutes.
ஆமென். Shirley, can you pray for this? இதுன்ற proof வந்து நாங்கள் பேர்டன்ஸை வண்டியில் இறக்கி வச்சிட்டமா இருந்தா தலையில சமாதானம் இருக்கணும். எங்களுக்கு நாங்கள் பழையபடி வந்து ஓகே, முதலாவதாக பரலோக ராஜ்யத்தை மறுபடியும் நீதியை தேடுங்கள். ஆண்டவரே, உம்மோட சித்தம் செய்ய போறேன், உமக்கு மகிமை வரணும். இப்போ எனக்கெல்லாம் இன்றைக்கு 1-2 காரியங்கள் நான் அவர்கிட்ட சொன்ன பொழுது ஐ வென்ட் டு தட் ப்ரேயர் த்ரூ. ஓகே, டன் அப்பா கேட்டுட்டேன். I don't need to break my head over. இல்லைன்னா திருப்பி தூக்கி தலையில வைப்போம். அப்படி அவர் இல்லை, ஓகே given it to you. கொஞ்ச நேரம் தான் எடுக்குது அது அந்த எக்ஸ்சேஞ்சை, அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ண. இல்லையண்டா நான் சொல்றேன், எங்கட அம்மா வந்து அவ ப்ரே பண்ற நேரம் அவருக்கு பேரன் கூடிடும். ஏன்னா எல்லா பிள்ளைகளோட பிரச்சனையும் நினைவுக்கு கொண்டாடுறது. எல்லா பிள்ளைங்களும் சும்மா இருந்தவே இப்ப கூட பேரன் தலைக்கு மேல, ஐயோ ரஞ்சனுக்கு என்ன நடக்குதோ, அதனுக்கு என்ன நடக்குதோ, அப்படி இருக்கக்கூடாது. இருக்கிற பாரங்களை கொண்டு ரக்கி வைக்கணும். அதுக்கு அந்த ப்ரேயிங் த்ரூக்கு போகணும். ஆண்டவர் பார்த்து கொள்வார், சொல்லிட்டார். சில வேளையில he will speak back. இதுல நீ இப்ப என்ன செய்யணும், right? And so praise the Lord. Shall we pray? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மறுபடியும் ஆண்டவரே, உம்முடைய பாத படியில நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. எவ்வளோ பேருக்கு இந்த சிலாக்கியம் இல்லை கர்த்தாவே. உம்மை அப்பா என்று கூப்பிடவும், ஆண்டவரே எங்களோட காரியங்களை உமக்கு நாங்கள் சொல்லவும், ஆண்டவர் எவ்வளோ பேர் ஜனங்கள் எவ்வளோ கன்ஃபியூஷன்ல இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். நாங்கள் யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? நாங்கள் உம்மட்ட மட்டுமே நாங்கள் வரக்கூடிய அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை அப்பாண்டு கூப்பிட்டு நாங்கள் எங்களோட காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஒளிவு மறைவு இல்லாம எங்களோட காரியங்களை உமக்கு சொல்றதுக்கு நீ கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாதப்படியில இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே எங்களை நினைவுகள் சிந்தனைகள் எல்லாத்தையும் அறிந்த தேவன், எங்களோட பாரங்கள் எல்லாத்தையும் நீ அறிந்த தேவன் கர்த்தாவே. எங்களோட கண்ணீர் ஒவ்வொன்றையும் நீ ஏந்திரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பாரங்கள் என்னிடத்தில் தந்துவிடன்னு நீங்க சொன்ன தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உன்னை நான் திராணிக்கு மேலாக நான் உம்மை சோதிக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. எங்களுக்காக ஜெபிக்கிற தேவன், எங்களுக்காக கோணால வழிகளை செவ்வைப்படுத்துற தேவன், எங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற தேவன் கர்த்தாவே. நீங்கள் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு கவலைகள் கண்ணீர்கள் கொண்டு வர கன்ஃபியூஷன்ஸ்கள் கொண்டு வர எல்லா காரியத்தையும் கர்த்தாவே இந்த நிமிஷம் ஆண்டவரோட பாத படியில ஆணி பாய்ந்த பாத படியிலையும் ஆண்டவரே உங்களோட கை ஆணி பாய்ந்த கரத்திலையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் எங்கள் இருதயத்தை நாங்கள் எம்டி பண்ணி அந்த எம்டி ஸ்பேஸ்ல கர்த்தாவே உங்களோட சமாதானத்தை உங்களோட சந்தோஷத்தை உங்களோட விடுதலையும் ஆண்டவரை நாங்கள் நிரப்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாள்ல கர்த்தாவே ஒரு சைலன்ஸையும் ஒரு சமாதானத்தையும் உணர எங்களோட ஒவ்வொரு இருதயத்திலே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பிசாசு ஆண்டவரே எங்களை ஞாபகப்படுத்தினாலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தினால் அதை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எப்பயும் உங்களோட சேட்டையின் கீழ் ஆண்டவரே நாங்கள் அமைதியா இருக்க எங்களுக்கு ஜபிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், எங்களுக்காக போராடுற ஒருத்தர் இருக்கிறார். அந்த நம்பிக்கை ஆண்டவரே, நீங்கள் முன்னால போய் கோணால வழிகளை எல்லாத்தையும் செவ்வாய்ப்படுத்துவீங்க நம்பிக்கைக்காக நன்றி கர்த்தாவே. எல்லாம் எங்களுடைய இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் 4வதுக்கு போவோம். pardon for sins. எங்கட பாவங்களுக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்கணும். மற்றவர்கள் எங்களுக்கு எதிராக செய்கிற பாவங்களையும் நாங்கள் மன்னிப்போம். இது 2 விதமாக செய்வோம். முதலாவது வந்து சில வேளையில ஒரு பாவத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். ஆவியானவர் அதை உணர்த்திட்டார், திரும்ப திரும்ப அதை செய்கிறோம். அப்ப நாங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி சில பேர் எங்களை ஹர்ட் பண்ணி இருப்பினோம், எங்களுக்கே தெரியும், எங்களுக்குள்ள அது ஒரு கசப்பொண்டு இருந்து அது வேறு எடுத்து வளர்ந்து கொண்டு இருக்குது. கன்றாய் வந்து சில வழியில மரமாயே வந்திருக்கும். we know சில பேரோட எங்களுக்கு இப்போ முதலாவது செய்ய வேண்டியது வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு இது தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் I have learned to live with it. ஆண்டவரே, நான் இது செய்ய மாட்டேன், இந்த மன்னியும். அது மாதிரி ஸோ அண்ட் ஸோ எனக்கு எதிராக பேசின வார்த்தைகள் அதை நான் சிந்திச்சு கொண்டு இருக்க போறேன். சொல்லி சொன்ன மாதிரி சாதான் நினைவுக்கு கொண்டு வருவான் சில வேளையில.
but you let go. The best way to let go is bless them, right? You bless them. ஆண்டவரே என்று சொன்னா சாத்தானும் ஓடிடுவான். அந்த 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 ஹர்ட்டை நான் தொடர்ந்து சிந்திக்க போறேன் இல்லை. பேசிக்கலி தட்ஸ் வாட் இட் கம் டவுன் டு. யூ டோன்ட் ஃபீட் தட் ஹர்ட். அதை நீங்க அந்த சிந்தனையால ஃபீட் பண்ண தான் வேர் கூட வளரும். I say no, I don't know why he did it, right? And the Lord says, bless those, you know, who persecute you. And அதுக்கு பிறகு we rewind with Jesus yesterday, right? அதில் நாங்கள் நேற்றைய நாள ஓகே சண்டே நாங்கள் என்ன செய்தோம் என்றதை பார்க்குற நேரத்தில் பார்ப்பீங்கள். அந்த சில நேரங்களில் நீங்கள் பாத தவறி போன நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சின்ன ஒரு 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 தட்டல் தந்திருப்பார். That was not nice. Why did you say that? நீ ஏன் இதில் வந்து just you see 4 hours went by and you didn't do my will. ஏன்னா எங்கட அந்த கான்ஷியன்ஸ் அவர் தந்த ஒரு மீட்டர், அதை நாங்கள் சென்சிட்டைஸ் பண்ணணும். என்னன்னா இப்போ நாங்கள் செய்கிற பாவம் என்று நாங்கள் நினைக்கிறது என்ன, அவர்கிட்ட சித்தத்தை செய்யாமல் இருக்கிறது தான் பாவம் என்று நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் கூட செய்கிற பாவம் அவர்கிட்ட சித்தத்தை அறியாமல் இருக்கிறது. அவர் சொல்றார் எஃபீஷியன்ஸ் 5:17 நீங்க மதியற்றவர்களா இருக்காமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். என்னன்னா அவர்கிட்ட சித்தம் செய்ய அவர்கிட்ட கிருபை தொடர். அப்ப we will do both. ஒரு பெரிய இவாலுவேஷன், அவர் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற பாவத்தை நான் இக்னோர் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னா I just repent, ask him to forgive me. யாராவது என்ன ஹர்ட் பண்ணது எனக்கே தெரியும், எனக்குள்ள DWI டெஸ்ட், டீட்ஸ் வேர்ட்ஸ் இன்டென்ஷன்ஸ் எல்லாம் பிள்ளையா இருக்குது. ஜஸ்ட் லெட் கோ. இதை குறித்து நான் சிந்திக்க போறேன் இல்லை. ஒரு முடிவை எடுத்துட்டு தொடர்ந்தும் நீங்க அது என்ன செய்யணும்னா அவரை குறித்து சிந்தனைகள் வார நேரத்தில் அந்த ஹர்ட்டை நினைவுபடுத்துற நேரத்தில் யூ கீப் பிளெஸிங் them, யூ கீப் பிளெஸிங் them, ரைட்? யூ ஹேவ் அ பேட்டில் பிளான். இந்த நினைவு வந்தா ஐ எம் கோயிங் டு பிளெஸ். அதுக்கு பிறகு we will rewind yesterday with Jesus. Right? No condemnation. Blood of Jesus forgives us. We just need to repent. Amen. Let's do that for 2-3 minutes.
அருள் ஒரு ஜெபம் சொல்லுங்க. பாவங்களை மன்னிக்கிறது வந்து மன்னிப்பு கேட்கறது லேசு, ஆனா மெட்டாக்களை மன்னிக்கிறது கஷ்டம். அது சிலதுகள் நாங்கள் கிணறு வருஷம் விட்டுட்ட மாதிரி இருந்தா புளிய மரம் மாதிரி வளர்ந்து போயிருக்குது. பிறகு அவையல் தொடர்ந்து பார்த்தா ஏன் திரும்பி திரும்பி இதை செய்து கொண்டு இருக்கின்ற மாதிரி இருக்கு. உண்மையா அவையல் திரும்பி திரும்பி செய்யல, அவையல் செய்கிறதெல்லாம் எனக்கு புளிக்குது. என்னடா நான் புளிய மரத்தை வளர விட்டுட்டேன். அந்த மரத்தை வெட்டணும். நாங்கள் வெட்டுறதுக்கு வழி வந்து இந்த சிந்தனைகளுக்கு நான் இடம் கொடுக்க போறேன் இல்லை. I'm going to bless them. I'm going to bless them. Right? அப்ப ஆனா அவர்கிட்ட கிருபை போதும். His grace is sufficient. Right? And அதே நேரம் நாங்க மன்னிக்காம இருக்கிறதால வர விளைவுகளும் the cost is too high. If you don't forgive, கடவுள் திரும்ப திரும்ப சொல்றாரு, he won't forgive us. நான் சொல்றேன், தமிழாக்கள் ஜெபங்கள் கவைகளுக்கு கேட்கப்படுது இல்லை என்றதே தெரியுது இல்லை. மேபி 10ல் 1 ஆன்சர் வருது, அப்படியா இருக்கணும். 10ல் 9க்கு ஆன்சர் வரணும். என்ன 1க்கு வந்து ஆன்சர் வராததுக்கு கடவுள் இந்த சித்தம் என்ன, அவர் பெரிய பிளான் வச்சிருக்கிற இது. நாங்க வந்து நான் கதைக்கு முன்னால் ஒரு மான் வந்து நிக்குது. Praise the Lord. It's a good sign. Yeah. And so நாங்கள் அருள் ஒரு ஜபிங்கோ. இந்த இது ஒரு பெரிய ஒரு பிளாக் எல்லாருக்குள்ளேயும் தான் தமிழாக்கள்ல கூட. We must learn to forgive and be sensitive. Have a sensitive conscience. And ஜபிங்கோ. நல்லவரே பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற தூயவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயமான தேவனே, அற்புதமான தேவனே, ஆலோசனை கர்த்தரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜாவே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கின்றவரே, பதிலை கொடுக்கின்றவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அன்போடு நேசித்து வழி நடத்துகின்ற எங்களை அன்பு தந்தை இறைவா, இந்த வேளையிலும் கூட, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளா உம்முடைய பாத்தில் நாங்கள் ஒன்று கூடி உங்களை நோக்கி பார்க்க நீ தந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆவியானவரே கர்த்தாவே, உம்முடைய ஜெபத்தினூடாக நாங்கள் எவ்வாறெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றியப்பா. அதனுடைய உண்மையான தாற்பயத்தை நாங்கள் கண்டுகொள்ள நீ கொடுக்கிற நல்ல சந்தர்ப்பத்துக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தந்தை அப்பா தந்தை, இந்த மன்னிப்பின் நிச்சயத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா தேவனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்தும் செய்யாமல் இருக்கிறதே உமக்கு விரோதமான செயல் என்பதை எங்களுக்கு உணர்த்தும் ஐயா கர்த்தாவே தந்தையே. கர்த்தாவே, அந்த உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அப்பா தந்தையை நாங்கள் மதியற்றவளாக இராமல் அப்பா கர்த்தருடைய சித்தம் என்னதென்பதை பகுத்தறிய கூடியதாக எங்கள் ஒவ்வொருடைய மனதை நீர் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அப்படியாக நீர் செய்து வருகிறீர் அப்பா. உமக்கு நன்றி தேவனே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவரே தந்தையை கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னியும் ஐயா. நாங்கள் ஒருவருக்கொருவர் மன உருக்கமாயும் தயவாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கு எங்களுடைய உட்கொள்ளக்கூடியதாக நீர் எங்களை வழி நடத்துங்கள் ராஜா கர்த்தாவே. என் நேசரே தந்தையே கர்த்தாவே, நாங்கள் காலாகாலமாக மற்றவர்களை குறித்த பிழையான சிந்தனைகள் எங்களுடைய இருதயங்களில் காணப்படுமாக இருந்தால் இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் இறக்கி வைக்கின்றோம் அப்பா தந்தையே. நீதி மனம் இறங்குகிற தேவன் சுவாமி, எங்களுடைய சுமையை இலகுவாக்குகிற தேவனப்பா நீங்கள் கர்த்தாவே தந்தையே. அப்பா ராஜாவே, எங்களை மன்னியுங்கள், எங்களை மன்னியுங்கள் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா தந்தையே கர்த்தாவே. எங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்ட அந்த கண்கள் திறக்கப்படுவதாக கர்த்தாவே. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக இந்த வேளையிலும் ராஜாவே தந்தையே. அப்பா தெய்வமே கர்த்தாவே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சிநேகிதமாகும்
விரும்பும்படி செய்வார் நம்முடைய வார்த்தை சொல்லுகின்றது. என் தெய்வமே இயேசு நாதா, எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாக காணப்படக்கூடியதாக அப்பா தெய்வமே எங்களை நீங்க வழி நடத்துங்கள் ராஜா, வழி நடத்துங்கள் கர்த்தாவே தந்தி, என் நேசரே தந்தி. இந்த நாளிலும் இருந்து நாங்கள் ஒரு புதிதான மனிதர்களாக எங்களை நீர் மாற்றுகிறதற்காக உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே தந்தி. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் அப்பா, இது நேரம் அப்பா, இந்த காலை வேலை அப்பா தந்தையே. ஆண்டவரே, எங்களுடைய வேலைகளை நாங்கள் ஆரம்பிக்க முன்பதாக உம்மோடு உறவாட, உம்மோடு தரித்திருக்க, உம்மோடு பேசுவதற்கு நீர் தந்த வேலை அப்பா இது கர்த்தாவே. ஆவியானவரே தந்தி, எங்களோட ஒவ்வொருவரை நீ சுத்திகரியும் ஐயா, சுத்திகரியும் கர்த்தாவே தந்தி. சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிற தேவாதி தேவன் கர்த்தாவே அப்பா தந்தி. அந்த தாவீது கேட்ட வண்ணமாக உம்மை கேட்கின்றோம் ஐயா தந்தி. அப்பா உள்ளத்திலே இருக்கிற எல்லா கசப்புகளையும் நீர் எடுத்து போடுங்கள் ராஜா, எடுத்து போடுங்கள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கொடார் என்னுடைய வார்த்தை சொல்லுகின்றது தெய்வமே. அப்பா அப்படியான அக்கிரம சிந்தைகளை எடுத்து போடுங்கள். அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நீர் சொல்லுகிறீர்கள் ராஜா கர்த்தாவே. அப்பா எல்லா அக்கிரமமான சிந்தனைகளையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி ஐயா கர்த்தாவே, உமக்கு பிரியமான காரியங்களையும் உமக்கு சித்தமான காரியங்களையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள உம்முடைய வார்த்தையினூடாக எங்களை பலப்படுத்தும் ஐயா தந்தையை கர்த்தாவே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுங்கள் கர்த்தாவே தந்தையே. இந்த நாளிலும் நாங்கள் யார் யாரோடு கசப்பாக இருக்கின்றோமோ அவர்களோடு ஒப்புரவாக கூடிய சிந்திய நீர் எங்களுக்கு கொடுங்கள் கர்த்தாவே தந்தையே. அந்த விட்டு கொடுக்கின்ற மனப்பாங்கு எங்களுக்கு கொடுங்கள் கர்த்தாவே தந்தையே. அந்த தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கள் கர்த்தாவே. இயேசு நாதா அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்து வருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் செய்து விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே நீர் கொடுத்த மன சந்தோஷம், மன சமாதானத்துக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நெருக்கத்திலேயே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று ஒவ்வொருவரும் சொல்லும்படியாக செபிக்கின்றோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் மன்னிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களும் எங்களை மன்னிக்க கூடியதாக எங்கள் ஒவ்வொருடைய சொல் செயல் சிந்தனை யாவும் உமக்கு முன்பாக தூபமாகவும் அந்தி பலியாகவும் காணப்படக்கூடியதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துங்கள் ஐயா. உம்முடைய அந்த அன்புக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. யாராலும் கொடுக்க முடியாத அந்த தெய்வீகமான அன்பை நீங்கள் கொடுத்து கொண்டிருப்பதற்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி நன்றி. ரிபஹாஷிகா தூரபா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளும் ஒவ்வொருவரும் எடுத்த தீர்மானங்களை உமக்குள்ளாக ஆசீர்வாதமாக நீர் அவர்களை வழிநடத்தும் அப்பா. எல்லா தடைகளையும் நீர் எடுத்து அப்பா தந்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கோணநாளவிலே செவ்வியாக்குவேன் என்று சொன்னது வாதி தேவன் கர்த்தாவே. அப்படி நீர் செவ்வியாக்கி தருவதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எடுத்த இந்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய சித்தப்படி செய்ய எங்களை நீங்கள் வழி நடத்துங்கள். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் இறைமகன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ரெண்டு காமெண்ட்ஸ் இதுல. ஒன்று வந்து நாங்கள் பலவழியில நாங்கள் வந்து பழக்கப்பட்டுட்டோம் சில இதுகளை. கர்த்தாவே கிருபையை தாரும், கிருபையை அவரை பிடிச்சு வச்சிருக்கிறார் கிருபையை. அருள் ஜபிச்சாண்டு நான் சொல்லல. பட் நாங்கள் எங்கட சில வேளையில we must analyze our own prayers, that because we have gotten used to saying மன்னியும் பிதாவே மன்னியும் பிதாவே, அவரை மன்னிப்பை பிடிச்சு வச்சிருக்கிறார். அதுக்கு தானே குமாரனை அனுப்பி ரத்தத்தை சிந்திட்டு இருக்கிறார். All we need to do is repent and confess and receive. It's ours, right? And நாங்க கூட செய்ய வேண்டியது வந்து நாங்க மனம் திரும்பணும், எங்களோட பாவங்களை உணரணும், ரைட்? பரிசுத்த ஆவியானவர். நான் நேற்று முதல் ரீவைண்ட் பண்ணிக்க நான் கடவுளே பெருசா ஒன்றும் பிள்ளையா செய்யல. தேங்க்யூ தட் எவ்ரி திங் வாஸ். பிறகுதான் கொஞ்சம் கூட வந்து கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ஒரு சர்ச் ஒன்றுக்கு போனாங்க நேற்று இந்த எங்களோட சர்வீஸ் முடிய வட்டிக்கு.
ஒரு ஆவியானவருடைய வழிநடத்தலோட தான் போனான். ஆனா எந்த மண்டைக்குள்ள வந்து நான் பின்னேரம் பஃபலோ சர்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நான் அந்த சர்ச்சில் இருந்து கொண்டு கொஞ்சம் நோட்ஸ் எடுப்பேன், ஃபோனை கொண்டு போய் வந்துட்டு நான் எடுத்து கொண்டு இருந்தேன் நான். அப்ப எனக்கு அவர்கிட்ட sermon பெருசா கவனிக்க இல்லாம போட்டுது. ஏன்னா இந்த மண்டைக்குள்ள வந்து டிஸ்ட்ராக்ஷன், ரைட்? அப்ப உண்மையா அவர்கிட்ட sermon போரிங் இல்ல. எனக்கு அது போரிங்கா போயிட்டது என்னன்னா நான் டிஸ்ட்ராக்டட். அப்ப நான் பிறகு நான் பார்த்தேன், சரி இது சரியில்லை, நான் இதுல இருந்து கொண்டு நேரத்தை வீணாக்குறேன். நான் ஒழும்பி வழியால போயிருந்து ஐ வாஸ் ரைட்டிங் த sermon notes for my sermon, right? ஆனா இப்ப ஆவியானவர் உணர்த்தினர், அந்த எங்கட வீட்டை இருக்கிற இன்னொரு இந்தியன் பிள்ளை வந்து அவ வந்து பிறகு சொன்னா, அங்கிள் பாருங்க உங்களை எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ள இருந்து கொண்டு போனை வச்சுக்கொண்டு ஃபேஸ்புக்கில் நிற்கிறாங்க, அதில் நிற்கிறாங்க, எனக்கு கோபம் வருதுண்டா, எனக்கு அப்படியே அப்போ நான் கன்வெர்ஸ் பண்ணினேன், நானும் இருந்து ஃபோனில் என்ன நோட்ஸ் எடுத்து கொண்டு இருந்தேன். அப்போ தென் ஐ ரியலைஸ்ட் இட் இஸ் என்ன ஸ்பிரிட்ல அவரும் பிடிப்பார் அதை. ஸோ ஐ லெஃப்ட். ஆனால் த பியூட்டி, அப்போ அது பிறகு பார்த்தா முதலும் இன்னொரு மீட்டிங்குக்கு நான் போகிற நேரமும் ஐ எம் ஸோ பிஸி. அப்போ சில மீட்டிங்கள் கடமைக்காக போகிறது. இப்போ கடமைக்காக போயிருக்க உண்மையாக இந்த ஹார்ட் இஸ் நாட் தேர், ரைட்? இந்த சாட்டர்டேஸ்ல எல்லாம் எனக்கு ஒரு மீட்டிங் முடிச்சு பிறகு இன்னொரு மீட்டிங் முடிச்சு பிறகு இன்னொரு, அப்போ அதில் ஒரு பாஸ்டர் அன்போட ஹீ கரெக்டட் மீ. ஏன்னா நான் அதில் இருந்து கச்சானுகள் அதுகள் இதை வச்சு அதில் தின்னேக்க, அதுவும் எல்லாம் தமிழ் பாஸ்டர்ஸ், ரைட்? அவைகளுக்கு வந்து என்னடா பாஸ்டர்ஸோட மீட்டிங்கில் வந்து இருந்து கொண்டு நட் சாப்பிட்டு இருப்பான், ரைட்? ஸோ தென் ஐ சி ஹோலி ஸ்பிரிட் ஜஸ்ட் ரிமைண்டட் மீ, you have to really correct. நீ எந்த பிரசன்னத்துக்கு நீ வார நேரம் ஒன்றில் போவாத. If you think that is not God's will, don't go. Tell them when you get out of it. ஆனா போறியா இருந்தா உண்ட இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அப்ப நான் கடவுள்கிட்ட கெஞ்சோணுமா இதை என்ன மன்னிக்க சொல்லி? No, I just need to repent. ஆண்டவரே இதுக்கு பிறகு ஒரு சர்ச்சுக்கு போனேன்னா இருந்தா, ரைட், இட் இஸ் உம்மோட மகா பரிசு ஸ்தலத்துக்கு போறேன். I need to fully devote myself, right? And இப்போ எந்த நான் sermon கொடுக்க ஒரு ஆள் இருந்து காய்ச்சாந்துண்டு கொண்டு ஃபோனில் வேற விளையாடிக்கொண்டு இருந்தால் ஐ வுடன்ட் லைக் இட். ஆனால் அந்த பியூட்டி வந்து நான் வெளியால் போய் இருக்கிற நேரம் இன்னொருத்தர் அதில் கதைக்க வந்தார். அவரோட பார்த்தா அவர் நேமான ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் உள்ள ஒரு ஆள். அந்த பாஸ்டர்ன்ற பேர் தான் அவர் இருக்கும். அவர் வந்து இந்த சர்ச்சை செக் பண்ண 2ஆம் முறை வந்திருக்கிறார். அப்போ அவரோட காட்சி பார்த்தா அவளுக்கு நேமான நாலேஜ் இருக்குது. அப்போ ஐ என்கரேஜ்ட் ஹிம் that Dave, this is a good church, he is a good man, no church is perfect, and you come. அவர்கிட்ட சொல்லி நல்லா அவரோட எல்லாம் கதைச்சு கார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, அப்போ பிறகு வந்து சர்வீஸ் முடிய உள்ளுக்க போவார், ரஞ்சி கொண்டே அவர் நல்ல ப்ரொஃபஸி எல்லாம் கொடுத்து ப்ரே பண்ணுவார். அப்போ எனக்கு என்னால் சும்மா இருப்பேன், நான் அந்த செர்மனியே கேட்கல, இப்போ ப்ரேயருக்கு போகிறதா, இது இயேசுவ வேலைக்காரனை நடத்துகிற மாதிரி போதாயர் மேரையும் உங்களோட சிரமணம் எல்லாம் எனக்கு வேண்டாம், உங்களோட ப்ரேயரும் உங்களோட தீர்க்க தரிசனம் தான் எனக்கு தேவை. ரஞ்சி இல்லை வாங்கப்பான்னு சொல்லி அவரோட போய் அவர் ஜபிச்சு, இப்போ அடுத்த சண்டே நான் அவர்கிட்ட சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஸோ ஐ மீன் த கிரேஸ் ஆஃப் காட். அப்போ நான் கெஞ்ச வேண்டி இருந்ததா? இல்லையே. நான் மனம் திரும்பிக்க பாருங்க, நான் ஒரு படியை எடுக்க அவர் இத்தனை படியை தாரார். நான் அதில் வழியால் போயிருந்து பிறகு சரி உண்ட sermon நோட்ஸ் வேண்டாம், நீ இப்படி ஒரு அந்த இடத்துல தான் we must be flexible to the spirit. சரி இப்போ sermon நோட்ஸை விடு, you have a chance to bless the pastor. I blessed him, and இப்போ வார சண்டே I am going to preach there. இன்னொன்று ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், யாராவது என்ன ஹர்ட் பண்ணினாங்களா? பெருசா இருக்கேன், ஏன்னா I have learned this, right? ஆனால் அதில் போயிருக்க பஃபலோ சர்ச்சில் கதை கேட்க அதில் ஒருத்தருக்கு வந்து he got offended apparently, right? நான் அதில் ஒருக்கா உலகத்தோட படுக்கிறது, அவள் இன்னொரு ஆளோட படுத்து கொண்டு இருந்தது, இது என்ன சர்ச்சில் இப்படி கதைக்கிற கதைகளா, அதான் அவளும்பி போயிட்டேன். ஓகே, உண்மையாக அதை என்ன பெருசாக எஃபெக்ட் பண்ணலைன்னு நான் இப்போ பழகிட்டேன். ஆனால் பிறகு இப்போ ஆவியானவர் அதை உணர்த்தினார். அவருக்குள்ள புளிய மரம், அவர் முதலே நான் செய்த சிலதுகள் they took offense. And so பாருங்க, அவருக்குள்ள புளிய மரம் இருந்ததால அவருக்கு பட்டண்டு அது he just needed some excuse to walk away. I said I blessed him. ஆண்டவரை அவர் ஆசீர்வதிக்கிறேன். அது என்னில் வேறு ஊன்றேலாது.
because I just let him go. I let the situation go. I blessed him. உண்மையா அவட்ட வைஃபை வந்து I knew they were hurt. So நான் sermonல வந்து ஆவியானவர் உணர்த்தி I was being gracious in my words towards them, right? So அதை அவள் கேட்க அவளுக்கே தெரிய வரும். I don't want to carry that hurt with me. அப்ப இதுல வந்து மற்றவனை மன்னிக்கிறதுக்குரிய கிருபையை அவர் தந்திருக்கிறார். விசுவாசத்தினால நாம் பெற வேண்டியதுதான். அந்த மாதிரி என்ன மன்னிக்கிறத வந்து I don't have to plead, just receive, repent and receive, right? So then நீங்க பாப்பீங்க. I was kind of so அந்த பாஸ்டர் சொல்லுற நேரம் கூட சொன்னார், அலெக்ஸ் if you can come at 9:30, நாங்களே 10 o'clock சர்வீஸுக்கு போயேக்கே we are going at 10:45. அப்படி இருக்க பாருங்க கடவுளுடைய கிருபை. This is the kingdom. He is not expecting perfectness from us, but he wants us to let him perfect us, right? And then our 10 அடி டப்பன் எடுக்கிறாரு, நாங்க ஒரு அடி எடுக்க. Okay, let's go to the fifth one. Protection from the evil one. This is also important. இப்படி நாங்கள் கிட்ட வர சாத்தான் கட்சிக்கும் சிங்கம் மாதிரி நாங்க சும்மா படுத்து கொண்டிருந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஹார்ட் பியூர் இல்லை, ஆண்டவரே எனக்கு நீர் என்ன செய்யலாம், இப்படியெல்லாம் இருந்தா அவனங்களை பெருசா ஏன் அட்டாக் பண்ணோம். அவரு தெரியும் இவற்ற ஜபத்துக்கு ஒரு பதிலும் வர போற இல்லையா. இல்ல நாங்கள் இந்த மாதிரி வந்து அது முக்கியமா P4க்கு வந்து நாங்கள் ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட், கடவுளே நான் உம்மோட மீட்டிங்ஸுக்கு போற நேரம் இப்படி நான் இனி செய்யப்படாது, யார் என்ன சொன்னாலும் அவையில நான் உடனே பிளஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவானும். இப்படி எல்லாம் செய்யக்க அவனுக்கு தெரியும் ஆசீர்வாதம் விரத்துறங்க போதும். இப்ப நேற்று பாஸ்டர் டேவிட் சர்ச்சில் உடனே வந்த மாதிரி என்ன அப்ப சாத்தானும் பெறுவான். இவர் எங்கேயாவது விழுத்தோணும், என்ன அனலிட்டிக்ஸ் எல்லாம் அவன் வச்சிருக்கிறான், எங்க இவற்ற வீக் ஸ்பாட் எப்படி செய்தா. இப்ப எனக்கு கோபம் வர வீக் ஸ்பாட் இருக்குது. So he can get me tripped in some situation, somebody is not doing the right thing, and so I have to say, ஆண்டவரே என்னை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாம தீமை இருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். அப்ப இப்பயும் நீங்கள் ஒவ்வொரு தரம் அப்படி நாங்க ஜபிக்க நான் அப்படி செய்ய, ஆண்டவரே இன்றைக்கு என்ன சோதனைக்கு உட்படுத்த பண்ணாம தீமை இன்றைக்கு 2 ஏஞ்சலை கூப்பிட்டு சொல்லுவாங்க பத்தி அந்த மகன் ஜபங்க நீ 2 பேரும் இன்றைக்கு போய் அவரை காட் பண்ண. அப்ப சாத்தான் வாரான், வந்த பட்டன் ஒரு உதவி கிடைக்குது, எங்க வாரேன் நான் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் பிள்ளையர் ப்ரொடெக்ட் பண்றது. நாங்கள் எத்தனையோ நேரங்கள்ல இதை ஜபிக்கிறதும் இல்லை. நான் கூட கொஞ்ச காலத்தாலதான் எனக்கு தெரிய வந்தது எவ்வளவு ஆசீர்வாதங்கள்ல தொடர்ந்து வருது இழக்கிறேன், என்ன சாத்தான் வந்து திருடுறான். அப்ப இப்பயும் நாங்கள் ஒருக்கா ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைக்குள்ள என்ன வைக்கிறேன், பிள்ளைகளை வைக்கிறேன், என்ன சோதனைக்கு உட்படுத்த பண்ணாயம், என் பலவீனங்கள் உமக்கு தெரியும், இந்த நாள்ல பிதாவே நான் தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளும் என்று we will pray. வசந்தி இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாம தீமையிலிருந்து இந்த நாள்ல ஆண்டவர் பார்த்துக்கொள்ளணும். ஆமென். கர்த்தாவே நீர் நல்லவரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் எந்த சோதனைக்கு உட்படாதவள்
நாங்கள் மாம்சமானவர்கள் பலவீனர் அப்பா. நாங்கள் பலவீனராக இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் எங்களை தேற்றும் கர்த்தா. நாங்கள் எந்த இடத்திலும் ஆண்டவரே மாம்சத்தில் ஆண்டவரே கர்த்தாவே பலவீனப்பட்டு கர்த்தாவே எந்த சோதனைக்குட்படாத வண்ணம் ஆண்டவரே கர்த்தாவே கேளுங்கள் கொட்டுக்கப்படும் நம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைக்கப்பட்ட ராஜா பாதுகாக்கப்பட ஆண்டவரை பலனை தாரும். எங்கள் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாக விளங்கட்டும் அப்பா. எந்த விதமான பலவீனங்களும் எந்த சோதனைகளும் எங்களை மேற்கொள்ளாத வண்ணம் நீர் பாதுகாத்து நீர் வழிநடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே புறப்படும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் நீர் உருவாக்கினவர் அப்பா. ஒவ்வொருவரும் உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாகும் ஆண்டவரே. எந்த சோதனைக்குட்படாத வண்ணம் ஆண்டவர் உமக்குள்ளாக பலப்படவும் ஆண்டவரே நீர் உம்முடைய ரத்தம் மூடி ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி நீர் பாதுகாக்க போகிறபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆமென் ஆமென். அடுத்ததாக ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமென். இது நாங்கள் முந்தி முடிஞ்சது டப்பண்டாத சொல்லுவோம், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும். ஆனா பிறகுதான் அது ஆழமே அதை சிந்திச்சு பார்க்க இப்படி நாங்கள் ஜபிச்சு எங்களோட உள்ளத்தை சுத்திகரிச்சு எங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிச்சு எங்களை ரத்த கோட்டைக்குள்ள வச்சு இருக்கிற நேரம் அவட்ட ராஜ்யம் எங்கள்ல வந்துறாங்க. அவட்ட மகிமை எங்களோட வாழ்க்கையில வெளிப்படும், அவற்ற வல்லமை செயல்படும். ஆனா நாங்கள் எங்க கவனமா இருக்கணுமா இருந்தா இப்படி இது அந்த காஞ்ச மாடு கம்பியில அறிவிழுந்த மாதிரி நாங்கள் ஃப்ரூட்லெஸ் லைஃப் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களோட வாழ்க்கையில இப்படி தொடர்ந்து ஃப்ரூட் வார நேரம் சப்பண்டு எங்களுக்கு we can turn it into us எந்த ராஜ்யம் எந்த சபை. பாஸ்டர் நீங்க சும்மா சூப்பர் சர்மன் பாஸ்டர் உங்களுக்கு கண்டா எனக்கு என்ன அறியாம உள்ளுக்குள்ள ஒரு ஐயா அவர் தந்த செய்தி என்ன மகிமையெல்லாம் அவருக்கு தான் போவோம். சில நேரத்துல நாங்களோ பிரைஸ் கோடுன்னு சொல்லுவோம். ஆனா பிரைஸ் கோடுன்னு சொல்றதுதான் உள்ளுக்குள்ள ஹாப்பி டு ரிசீவ் த க்ளோரி டு அஸ். அப்ப நேற்று வந்து பாருங்க இப்படி செய்யக்க அந்த போதாயரோட இதா கேட்க அவர் அடுத்த சண்டே அவர் அதில் ஒரு வசனம் பாவிச்சார், அலெக்ஸ் ஐ வாண்ட் யூ டு கம் அண்ட் ப்ரீச் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் த இயர். என்ன நான் அவருக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் ஷேரிங், ஹீ இஸ் லைக் அ ஓல்டர் பிரதர் டு மீ, ரைட். அப்ப அவர் சொன்னார் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் த இயர் யூ ஷுட் கம் அண்ட் ப்ரீச். அப்படித்தான் சொல்லி கடைசியில இப்ப வார சண்டேயே ப்ரீச் பண்றார், ரைட். ஆனா அவர் அப்படி பிஃபோர் தி எண்ட் ஆஃப் த இயர் என்று சொன்னது, தென் த ஹோலி ஸ்பிரிட் ஸ்போக். எஸ், இந்த விஷன் 2020 விஷன் அண்ட் மெசேஜும் இந்த பிரேயர் பியூரிட்டி த்ரூ பிரேயர், லார்ட்ஸ் பிரேயர். என்ன லார்ட்ஸ் பிரேயர் ஆக்கள் எவ்வளவு சின்னல இருந்து பழகி வச்சிருக்கணும் என்ன. அப்ப ஆண்டவர் டப்பன் இந்த ஸ்பிரிட்ல கிங்டம் கேம். இசட் வருஷம் முடியே கிடையில நீ ஒரு 20 இடங்கள்ல இந்த மெசேஜை கொடுக்கணும். Normally, I don't like to go and ask people for an opportunity. I just let ஆண்டவரே நீர் அலையும். ஆனா இப்ப சொல்றேன், நீ உங்க பிரைடுக்காக அப்படி செய்யாத. People will be blessed by this message, right? And this practice we are developing. அப்ப நான் அதை பார்த்த உடனே இந்த 2020 முடியே கிடையாது, ஆல்ரெடி ஒரு 3 இடத்துல செய்துட்டேன், right? That with the time zone difference, it's not impossible. But I see, wow, God, we prayed for 2020 revival. அன்றைக்கு இந்த செய்தியை கொண்டவர் 20% சபையில இருக்கிற 20% of members disciples வருவினமா இருந்தால் அந்த சபையே will be set on fire. அப்ப இது இட்ஸ் ஈஸி. அப்ப அவர் சொன்ன இப்ப பத்மாக்கா தான் அந்த சபையில போய் அதை அரேஞ்ச் பண்ணினார். So I was thinking, maybe if any of you feel this message will bless your people, என்ன பொதுவா என்னடா ஃபிட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் போதாயிரம் நேரம் பயப்படுவாங்களே, என்ன are we going to lose the sheep என்று சொல்லி. அண்ட் அல்லது காசு தான், நாங்கள் காசு இல்லைன்னாலும் ஷீப்பை லூஸ் பண்ணிடுவோமான்னு. அப்ப இப்ப வந்து இல்லை, நீங்க வந்து if you think this is blessing you and you think your people would be blessed, உங்களோட போதாயிரட்ட கேளுங்கோ, அதை ஒரு ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோமா, இப்படி லார்ட்ஸ் பிரேயர், ரைட்.
அல்லது ஒரு sermon, right? The Lord will open it. But then நீங்களே இப்ப கிறிஸ்டின் வந்து TCCC சர்ச்சில் இருக்கிறீங்க, அந்த போதார் I have come there and preached, right? You are there. So now if we arrange something like this, I don't have to be the person to keep, and I don't have to be the person to preach it also, right? If Poder wants to look at the message and he wants to preach it, if he says no, sometimes God gives a burden, அந்த burden எடுத்தால் preach பண்ற மாதிரி இன்னொரு ஆள் அது தலை அறிவுல இருந்து preach பண்ண வலிக்கிறது, right? But we just trust the Lord, and then யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், right? You have to do is take a step of faith. So we will take this blessing, and so ஆனா எனக்கு அதை பார்க்க ஆண்டவரே இது என்னடா படம் இப்படி எல்லாம் வருதே, ரைட்? ஆனா ராஜ்யம், இது உங்களோட ராஜ்யம், இதான் proclaim the kingdom of God. அவர்கிட்ட ஆட்சிக்கு இடம் கொடுக்கும் பொழுது காட்சி தெரியுது என்ன, இது சாட்சி. ஆனா நான் கவனமா இருக்கணும், ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாம் உம்முடையதே. Praise His magnificent name. Let me pray for this. Father God, we pray. பிதாவே, ராஜ்யம், பிதாவே, நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் இருந்தும் பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்யாததினால் பிதாவே உம்முடைய ராஜ்யம் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுவது குறைவாக இருந்தது பிதாவே. ஆனாலும் இந்த நாட்களில் நீர் எங்களை மாற்றி வருகிறீர் பிதாவே. உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் காண்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே காண்கிறோம், சமுதாயத்திலே காண்கிறோம். ஆனாலும் பிதாவே இந்த ராஜ்யம் உம்முடையது பிதாவே. நாங்கள் எங்கள் ராஜ்யத்தை இதில் கட்டியொழுப்பாமல் பிதாவே, மகிமை உம்முடையது பிதாவே. நாங்கள் பிரைஸ் காட் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, உண்மையாக அப்பாவுக்கு மகிமையை கொண்டு வருகிறேன் என்ற ஒரு சந்தோஷம். இந்த வல்லமை, இந்த பவர், இட்ஸ் நாட் மை பவர், இட்ஸ் நாட் மை ability to speak, or it's not my eloquence, Father. It is a power that you give. So we want you to know, Father, we deflect all this to you and teach us to not get corrupted by our own seeming fruitfulness, Lord. In Jesus' name we pray. கடைசியாக அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாம் வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்த சாத்தானுக்கு சும்மா நித்திர கொள்ளையிலாது. இவனுகளை விட்டு வச்சால் இவன் எங்கேயோ போயிடுவான். ஸோ அதுல தான் ஆண்டவர் திரும்பவும் சொல்றார், இந்த சாத்தானுன்ற நம்பர் 1 வெப்பன் வந்து ஹர்ட். திரும்பி வந்து பரலமண்டலை ஜபிக்க விட்டு முடிக்க விட்டிக்கும் சொல்றார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை சொல்றார். சாத்தான் வந்து வருவான். The easiest play for him to get us is to get us hurt. அது கூட பக்கத்துல இருக்கிறார்கள். புருஷன் ரஞ்சியோட கோபம் வரும், அல்லது பிள்ளைகளோட, அல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸோட, right? And so he says, just be careful. Students பிள்ளையா நடந்தா just let go, don't make a bigger deal out of it, right? ரஞ்சி is good. நான் சில நேரத்தில் என்ன அது கத்தினாலும் ரஞ்சி மாவிட்டுரும், இது கத்துற கொஞ்ச நேரத்தால கூலா வேற, right? அப்ப நாங்கள் we have to take it for granted. The devil will want to get us hurt. எங்களுடைய எதிர்பார்ப்புகள் சரி, ஏன் இப்படி நடத்தினோம், ஏனப்பா எனக்கு எல்லாரும் எனக்கு இப்படி செய்யணும், எல்லாரும் உங்களுக்கு ஒன்றும் செய்யல, நீங்கள் வந்து இன்னும் மெச்சூர் ஆகல, ரைட்? இது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கிறதால, அந்த பல்ஸ் நான் முந்தி சொன்னது இருக்கிறதால, உங்களுக்குள்ள புளிய மரம் இருக்கிறதால புளிக்குது. இது அந்த அவர் சொன்ன மாதிரி என்ன படுக்கிற 2 வார்த்தையை பாவிச்சதால தான் மெசேஜ கேட்கலையா? ஸோ ரைட், அப்போ அந்த மாதிரி அவருக்குள்ள இருக்கிற புளிய மரத்தை நான் வெட்டையில, அது என்ன, ஆனா எனக்குள்ள ஒரு புளிய மரம் வளராம நான் பார்க்கலாம். So if we practice forgiveness, போற நேரங்கள்ல okay, I got hurt, bless him Lord, I'm not going to let this thing root into me and oh man இப்படி செய்யறாங்களே, இவ்வளவு செய்ய இப்படி சொல்றாங்க, நான் என்ன காசா எடுத்து பிரசங்கம் பண்ணான், அதெல்லாம் வேணாம். கடவுளுடைய சந்தர்ப்பம் தந்து இப்ப அதுவும் அந்த முதல் போத ப்ரே பண்ணீங்க, அவர் வேற சொன்னார் 80% of the church will be blessed by this, but there will be some who would oppose it. இப்ப நான் கடவுளை பார்த்து போட்டே அந்த ப்ரொஃபட்டிக்கா முதலே சொல்லி இருக்கிறார்,
So it's all right. You just move on. So நாங்கள் எல்லாரும் ஒருக்கா திரும்பவும் எங்களை தயார் பண்ணுவோம். இந்த நாளில் hurts will come, but we are not going to receive it. We are just going to release it. Let go. Let go. Bless the person. And ஒரு 1 minute எடுத்து உங்களோட உள்ளங்களை தயார் பண்ணுங்க. Father God, we teach us to live a life of forgiveness, Father, and not to make a bigger deal out. It's not my job to correct the whole world, Father, and it's your job. And so particularly as Tamil people, Father, we have a sense, your word says, blessed are those who hunger and thirst for righteousness. We have that, but sometimes it's that hunger and thirst, it is my righteousness, not your righteousness. Lord, I bless each and everyone who is here. I pray for yoga. In Jesus' name, we speak a blessing. This day, the kingdom shall appear for them end of the day. So I pray tomorrow, when she begins the day, she will walk the kingdom life. Pray for Dushanti in Sri Lanka, Father, that thank you she could join. And I speak kingdom into a household, Father. And I speak kingdom into a church, kingdom into a workplace, Lord. And she would see, oh, it's so simple that I am the channel. When I let him rule me, அவருடைய ஆட்சி என்னில் வரும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் காட்சிகள் எனக்கு தெரியும். பிதாவே, நாங்கள் இன்னும் கிறிஸ்டினுக்காக வருகிறோம். கனடா தேசத்திலே மகளை ஆசீர்வதியும் சுவாமி, வீட்டிலே பூரண சுகத்தை கட்டளையிடுகிறோம். Heal the sick. In Jesus' name we pray. All sickness will leave the house. And we pray, Father, with the time, now that the children have graduated, I speak the kingdom will come in Christine's life, Father. And if it is your will, Father, this Lord's Prayer message to be preached at TCCC, you use her so she would see, Lord, you don't need heavy weights. You just need a humble servant. And we want everybody to be blessed, particularly after so many people got sick in the church, Father. And Father, we pray for Arul. We thank you for saving her from that fall. We thank you for this praying woman. We bless her. I pray this day, Father, this day 2 people will call her and she would pray for them. And they won't be just any prayers, Father. There'll be power that will be released in these prayers, and Arul would know kingdom is real, Father. So in Jesus' name, I call those 2 calls, Father. You have given your daughter that gift. Pray for Shirley, Father. We thank you for her heart to follow you. Thank you for the ways in which the kingdom is coming in her life. And I bless those beautiful 4 children, Father. What a treasure. And I just pray she will enjoy them. Preman will enjoy them, Father. Kingdom will come in to Preman's family, Father. And their heart desires one by one, you will amaze them, Father. That bring it to pass. Even this week, I pray for a breakthrough, Father. And Lord, we pray for Padmaka. We thank you for this woman who is so busy in the kingdom, Lord. And sometimes, Lord, when she doesn't see the fruit. But I pray this week, Father, that as she has taken many steps towards you, you will see, Father, particularly with her children, I pray she would see a breakthrough this week. Her heart will rejoice that her prayers are being heard and she will see the kingdom. And Father, we pray for Vasanti. And Lord, we thank you for this child that you are wooing closer to you. Father, it's not where we are at this point. It is how quickly we move towards you. Some of us may be ahead than others, but that doesn't matter. We all know the story of the Muyalu Mamayum Pidave.
army could be behind, but if army is steadily moving, it's going to beat the rabbit. We bless her, Lord, just fulfill her heart desires. And Lord, we pray for breakthrough for Vincent in somehow, in some place. I don't know the word. Breakthrough came to my mind. Give your son a breakthrough this week, Father. And Lord, we pray for, who am I missing? Huh? I pray for Ranji, and thank you for this woman of God. And I look forward to that healing service. We are going to have 2 Saturdays from this Saturday, past Saturday, Father, that as she leads the worship, as she moves in the prophetic gifting, and even today, one of the things you wrote me is to call Pastor Raj. And I pray Ranji won't be in the same place, Father, that she's going to go to another level. She's going to see the kingdom come. There's always a time to begin, that the healing will manifest while she sings, Father. And so thank you, Father. Let your kingdom come. I also pray for Divinia, Father. And thank you that she could even take time from her work and come. And Father, we repent that it has taken too long, today's meeting. Teach us, Father, how to do it within 45 minutes maximum. But we bless Divinia that you teach her, Father, that how to pray this Lord's Prayer. And Father, we pray, let your kingdom come in churches. Let families pray like this, Father. Let churches lay hold of this. And then to see the kingdom come and revival come in this COVID-19 days, Father. We give you all the glory and praise. In Jesus' name we pray. Amen. Amen. Anna, one testimony. Yeah. Quickly. So then today morning. One minute. Ninga pogavandiyakkal, feel free to leave. Pogavandiyakkal, you can stay. Yeah, solunga. மார்னிங் ப்ரே பண்ணி அதான் நேற்று நீங்க வந்து 20 சர்ச்சஸுக்கு இது நாங்க என்ன சொல்லி சொன்னது இந்த உள்ளத்துல ஒரு பெரிய பாரமா இருந்தது. உண்மையில அதை கத்த செய்வார் என்ற அந்த விசுவாசத்தோட நான் காலையிலும் இருந்து ஆண்டவரே எங்களோட இந்த ஃபிட்டுக்கு வார 20 பேருமே 20 சர்ச்சஸ்ல கொண்டு போகக்கூடியதாக நீர் செய்யும் ஐயான்னு சொன்னோன்னு நீங்களும் அதே இதை இன்றைக்கு சொல்லிக்கொண்டே இருந்தீங்க. சேம் இதை. ரெண்டாவது வந்து இன்னொன்று அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினேன்னு சொன்னால் எங்களோட CSI சர்ச்சுக்கு இந்த செய்தி போகணும்ன்றதை ஆண்டவர் காலையில வெளிப்படுத்தி இருந்தவர். அவர்களும் இதற்கு அந்த உணர்த்த சரியா இந்த ஜெபத்தின் இதை உணர வேணும்னு சொல்லி அதுக்கும் ஆண்டவர் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எனக்கும் ஒரு டெஸ்டமனி இப்ப நாங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கேக்கல ஆண்டவர் காட்டினர், ஏன் நீ அசையாம இருக்கிற, இது போக வேணும் என்றால் 2020 முடிகிறதுக்கு முதல்ல. நேற்று நான் ரஞ்சனோட ஈவினிங் பேசி கொண்டிருக்கும் போதும் அந்த 2020 எனக்கு இன்னும் 6 கிழமை தானே இருக்கு என்ற ஒரு உணர்வு கடவுள் தந்த. இப்ப இப்ப ப்ரே பண்ணி கொண்டிருக்கே நான் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் 5 பேர். மலேசியால ஒரு பாஸ்டருக்கு போட்டிருக்கிறேன் டெக்ஸ்ட். ஆனால் என்ன டைம் என்று கொடுக்கிறது ரஞ்சன்? எனி டைம் தே ரிக்வெஸ்ட் or any slot we say? Any time they request, we will accommodate. We will adjust. ஒரு நல்ல வேலையை தந்திருக்கிறார். இல்ல எனக்கு ஒரு நல்ல வேலை தந்திருக்கிறார். பட் எனக்கு ஐ ஆம் ஃபிளெக்சிபிள் வித் டைம். காலமா 3 மணியா இரவு அவையோட டைமிங்க கேட்டு போட்டு தரட்டா? அவையிட்ட கேளுங்க. அவைகளுக்கு தானே மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன மக்களுக்கு என்ன சண்டே தான் இருக்கு தேவையில்ல. ஓகே, நான் ஒரு 6 எழுதி வச்சிருக்கிறேன். ப்ரே பண்ணுங்க. 6லயும் எங்களுக்கு பிரேக் த்ரூ வர வேணும். இன்னும் என்னென்ன ஆண்டவர் தாராரோ நாங்க கேட்டு பார்ப்போம். கேட்கறதுல அவங்களுக்கு ஓப்பனிங் கொடுத்துட்டோம், எடுக்கிறதும் விடுறதும் அவங்களோட வேலை. சரியா? நாங்க செய்யலாம். இதை சொல்லி ஆனா தேர்ஸ்டேஸ்ல லேடிஸ் பைபிள் ஸ்டடி காலையில செய்யறாங்க. பட் இட் ஃபால்ஸ் 9:30. ஆனா அதே ஒரு ஷார்ட் ஒரு half an hourக்குள்ள சொல்லுவீங்களா நீங்க? நான் அரேஞ்ச் பண்ணினா எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாப்போம். எல்லாரையும் கூப்பிட்டு எடுக்கலும்டா. இது தனியா சர்ச் அண்ட் இல்ல. ஆண்டவர் சொன்னது பட் ஆனா and prayer line is not to all Christians, you know that. ஆனா என்ன சொல்லுங்க, பியூட்டி ஆஃப் திஸ் பிரேயர், ஹிந்துஸு கூட இந்த பிரேயரை பற்றி தெரியும். கேட்டுருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் இதை ப்ரே பண்ணி இப்ப எங்கட CSI எல்லாம் அருள் சொல்ற மாதிரி இப்ப நாங்கள் போய் வேற ஏதாவது அந்நிய பாஷா அது இது காய்ச்சா எல்லாம் இது பிசாசு வருதுன்னு சொல்லுவாங்க.
ரைட். இல்ல பெரமண்டல ஜெபம் சொல்லி தர போறோம்னா they are all used to it, ரைட். நான் ஒன்றும் இதுல கான்ட்ரோவர்ஷியலா ஒன்றும் சொல்லவும் இல்லையே. எல்லாம் so it is a powerful message that we need to get it out. And நீங்கள் எல்லாரும் this is how you become fruitful, right? உங்களோட சபைகள் ஒழும்பும் என்ன காண்டாக்கினார். ஒரு சபையில 20 பேர் இந்த ஜெபத்தை பிடிச்சு இதன்படி ப்ரே பண்ணாங்களா இருந்தா there'll be fire in that church. Amen. Anybody else want to say anything before? Actually I was also listing some of the things. நாங்கள் affiliated churches, our churches. How many so far? Padma Kanda, I thought about her prayer line. இல்ல 20 கட்டாயம் நடக்கும். எந்த ஸ்பிரிட்ல is a done deal. It's a done deal. எத்தனை செய்துட்டோம்? ஃபிட்டும் பஃபலோ மட்டும் தானா? இல்ல இங்கிலாந்துல ஒரு சர்ச்சில் கொடுத்த நான் இந்த மெசேஜ். Pastor Fiat on the church ring. Pastor இங்க. Yeah, நாலு church. Okay, good. Praise the Lord. We'll pray about it. God will open the doors. இது நான் சொல்றது இல்ல. நீங்கள் எல்லாருமே பிறகு what I see is நீங்க உங்களோட சபைகள்ல நீங்களே ஒரு சின்ன வட்டத்தை சேர்ந்து லார்ட்ஸ் பிரேயர் குரூப் whatever and you just teach them. இப்ப நாங்கள் இப்படி செய்யற மாதிரி நீங்க அவைகளோட ஆக்கள் இதை ஒரு மெக்கானிக்கலா பழகிட்டின. இப்படி இல்லாம இப்ப காலமா நாங்க செய்ததை நீங்களே செய்யறதானே. Then you come alive and then பாப்பீங்க உங்களோட ஜெபங்களுக்கு பதில் வரும். இப்ப இன்றைக்கு அருளுக்கு 2 பேர் கோல் பண்ணுவேன். Amen. அந்த அவட்ட பிரசன்னத்துல இருக்கிற நேரம் அந்த prompting came, right? So then we don't doubt that. Jesus name, it happened. And அப்படி நாங்க எல்லாம் ஒழும்பி பிரகாசிப்போம். உடைந்த பாத்திரங்கள் உகந்த பாத்திரமே வரும். Anybody else? Everybody all right? Happy? Two major prayer requests. Okay. One, the Thanksgiving is getting closer and they are predicting that corona will grow faster. So மக்களுக்கு ஞானம் வேணும், குடும்பத்தோட இருக்க சொல்லினம், வெளியில இருந்து ஒருத்தரையும் வர வேணாமண்டினம். So let's pray that God gives wisdom. And also our government is battling among themselves, 2 groups, but country is going way down with unemployment and corona. So we have to keep that in prayer day and night. So let us remember that continuously whenever we are praying. Thank you. நாளைக்கு ப்ரே பண்ற நேரம் நாங்கள் இந்த ராஜ்யம் எங்களோட நாட்டிலேயும் வரணும், எங்களோட சபைகள்ல வரணும். Not just ஆனா என்னட்ட வாரது it's under my control. All right, anybody else? Christine, Shirley, Vasanthi, Yoga? Yesterday we just teaching the children about the Lord's Prayer yesterday. Okay. அவையெல்லாம் Catholic schoolல போனபடியா அவை நல்ல ஞாபகத்துல வச்சிருக்கிறோம். But instead of just going through everything, we are taking word by word and expanding on it. So yesterday நாங்கள் படிச்சது father and யாரு, definition of a father. So and also definition of we just meditating on kingdom. What is kingdom? So those are the 2 things we are meditating on. So everyone had to tell the definition of a father, attributes of father, the behavior of a father, his characteristics of a father, what is the kingdom. So we, as a teacher, obviously, I have to go in a bit more detail with them. Like I told Amma also this morning, I was teaching Amma today. Amma just summa Bible vasikadinga, summa TV paathu hot channel paakanga. You have to meditate, learn to meditate the word of God. Take words by words, expand on it. Like I was teaching, saying like a spider diagram. Put father in the middle and put diagram like spider diagrams and expand the word that goes around the word father. Then you know. So if you know who your father is, there's no fear because you know the capabilities of the father, what he can do for you. That's what we learned yesterday. நீங்க இப்ப கதை கேக்கியே I felt, remember I prayed. இப்ப இன்றைக்கு கன நேரம் எடுத்துட்டோம். And maybe what we should do is take 1 P one day, right? Then we go deep into it. And if எல்லாத்தையும் செய்ய வலிக்கிட்டால் அது as more people come, it's just taking long. We'll take 1 maximum 2 and ஒரு நாள்ல செய்துட்டு 2 is good. 2 is good. Deep into it. Maybe 2 செய்யலாம். And so good. Anybody else? Vasanthi, Yoga?
Thank you, Ranjan. I joined very late because I had a program and it finished only around 6 o'clock. So when that little bit I heard was such a blessing. Amen. And taking glory to oneself, we may not do it consciously, but maybe a patting on my own back. You did it, and so I think I need to be more conscious of இந்த that. மாதிரி when the kingdom comes yoga, fruit will come. அப்போ நாங்க எவ்வளவோ காலம் ஃப்ரூட்லெஸ்ஸா இல்லை கொஞ்சம் ஃப்ரூட்டோட இருந்தது இப்படி வர தொடங்க தென் சடன்லி இட் இஸ் ஒரு வெரி பிளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க உடனே நான் ஏதோ வட்டினன் கிழிச்சேன் வெளியால பிரைஸ் கோட் எல்லாம் சொல்லுவோம், அதுல பிரச்சனை இல்லை, பிரைஸ் கோட் எல்லாம் சொல்லிக் கொள்வோம். ஆனா உள்ளுக்குள்ள ஆவி பிரைசிங் காட், ஆவி சீயிங் காட் அட் ஒர்க்ன்றதுல தான் we need to be careful. And அப்படி செய்ய then God will, I mean, ஒழும்பி பிரகாசிப்போம், right? So, and I can also see how many servants of God go on that path and then they crash. கண் முன்னாலே எவ்வளவு பார்த்துட்டோம். So it's a good warning to me. Sometimes you can take a little bit of glory yourself. We live in a world where you say be assertive, be this, be that, you can do it under self motivation, then finally it glorifies self in the end. So have to be very careful of that trap. And about hurt, absolutely true. I mean, every person can be a prisoner if there is no forgiveness. I can see the difference. Still working on some of the past hurts, but the major burden is gone. It is just, it's out of a cage or a feeling. Let God deal with the person who caused you hurt or you caused hurt too. Both ways. It's not just one way. So that is a very liberating feeling. Amen. Praise God. All right, Vasanthi, Christine, Ilana, we can conclude. I think we have gone too far. Okay, God bless. God bless. Okay. God everyone. bless. Have a good day. Bye. God bless you. Expect miracles. Amen. 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 Have a blessed day.